ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சத்தியமாக உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். என்னடா ஏதோ கொட்டை மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, அது கிரேப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிரேப் ஜூஸ் செய்து குடிக்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் இதுவரை ட்ரை பண்ணதில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுவரை நானும் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணி குடிக்க போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. பார்த்தீங்கன்னா ஒரு ½ கேஜ் கிரேப்ஸ் வந்து வாங்கின்னு வந்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இது ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு, சில்லுன்னு தான் இருக்குது. நீங்கள் ஐஸ் கட்டி போகிறதுனா போட்டுக்கலாம், தேவையில்லைனாலும் தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில்லுன்னு இருக்குது. அதனால் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ½ கேஜ். சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிரேப்ஸை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணும்ல உங்களுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் எப்படி ஈஸியாக போடலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கற்றுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உண்மையிலே இது மாதிரி ஒரு நல்ல ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு
ஒரு 3 வாட்டி நம்ம ஜூஸ் குடித்தா நம்ம பாடிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாள் ஜூஸ் குடிச்சிடுவேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆர்வமாகுது. சரி, ஓகே, இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே பார்க்குறப்பவே வேறு லெவல் ஃபீல் தருது. சரி, ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று ஐஸ் க்யூப் போட்டு தான் நல்லா இருந்துக்கும். நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி இது சில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஐஸ் க்யூப் போடலை. பட்டு கொஞ்சம் சில்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சரி, ஓகே, ஐஸ் க்யூப் இருக்குதான்னு போயிட்டு பார்த்தேன். ஐஸ் க்யூப் இல்லை. சரி, அதனால் இப்படியே தான் குடிச்சு ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா சில்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐஸ் க்யூப் போட்டு பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்துக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஜூஸ் நல்லா இருக்குது, ஆனால் அந்த சில்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. உண்மையிலே குடிக்கிறப்போ வேறு லெவல். வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு கிரேப் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. நான் போய் சொல்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வீடியோக்காக போய் சொல்ல, உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஜூஸ் தான் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். நான் எப்போல்லாம் வாழைப்பழம் வாங்கின்னு வரணும் அப்போல்லாம் சாப்பிட்டுடுறாங்க. சரி, ஓகே, என்னடா இருக்குதுன்னு பார்த்தேன். கிரேப்ஸ் இருந்துச்சு. ஏன் நம்ம கிரேப் ஜூஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. உண்மையிலே வேறு லெவலுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் குடிச்சிட்ட பிறகு நம்ம பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் தருது, ஃப்ரீனஸ் இருக்குது, அந்த டென்ஷனெல்லாம் எதுவுமே இல்லை, ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம மைண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. உண்மையிலே ஜூஸ் குடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி தருது நம்மளுக்கு. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் தியானம் பண்ணுவாங்க. இந்த ஜூஸ் குடிச்சிட்ட பிறகு எனக்கு தியானம் பண்ண மாதிரி ஃபீல் கிடைக்கிது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் அதே ஃபீல் தரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பாய். ஹாப்பி சண்டே. லைவ் சீக்கிரமாக வரேன்.